ஏ அக்கோய் பேசுக்கோ. ஓ மாமியா நேத்து என் புருஷனுக்கு சோறு கறி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாலாமே. வயசான காலத்துல பாவி மனுஷன் இப்படி காடுகரன்னு அலைய முடியாதுன்னு உன் வீட்டில் விட்டா பட்டினி போட்டு கொல்லுதேடா. ஏமோ அது இருக்கட்டும், அக்கா இன்னும் என் மேல வெரசமா தான் இருக்காவளா? என்ன அவ கல்யாணத்துக்கு மாப்பிள்ள நிச்சயம் வந்து பண்ணிட்டு போன கதையோட கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா நீ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பின்ன உன் அக்கா இத்தனை காலமும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு கல்யாணமே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. மானரசம்தான் முக்கியம், இப்படி ஊரு விட்டு ஊரு ஜாதி விட்டு ஜாதி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டாளேன்னு வருத்தத்தில் இருந்தா. இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. நீயும் அவளை இப்பதான் பார்க்க வந்தியாக்கும். ஏ அக்கோய் என்ன மன்னிச்சிருக்கோய். உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? மாமே என்னை கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னாரு. எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு. இப்பவே கூட வரலனா வாழை மரத்தில் நாண்டுக்கிட்டு நிற்பேன்னு சொன்னாரு. அதான் கூடையே போயிட்டேன். தவத்து மூதி, வாழை மரத்துல எவனாது நாண்டுகிட்டு நிப்பானா? அவன் பேச்ச கேட்டு ஓடுனல்ல, இப்ப எதுக்கு வந்த? இக்கோ சொல்லுது. இக்கோ வாழை மரத்துல நாண்டுகிட்டு நிக்க முடியாதா? அறிவு கட்ட முண்டோ, இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ தெரியல. உனக்கு இது தேவையா? நம்ம சாதி சனம் என்ன சொல்லுது தெரியுமா? இவ ஊருக்குள்ள போய் எவனையோ கட்டிக்கிட்டா, இனி எதுக்கு இங்க வரணும்? இவளை யாரும் நம்ம கூட்டத்துல சேர்க்க கூடாதுன்னு சொல்றாவோ. இல்ல ஐயா, ஏன் பெரியம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? பவளவல்லி, ஏன் பேரே நம்ம சாதிசன மாதிரியே பேசுறாமல. அவனுக்கு நான் சுண்ட காய்ச்சின கஞ்சி வச்சிருக்கேன், குடிக்க கொடு. என்ன பேச்சு பேசுறான் என் பேரே. நம்மள தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை மாதிரி இப்படித்தானே பேசுவே?